ஹைஃபை ஸ்பேஸ் புல்லட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது குளோபல் ஹியூமனிடேரியன் மூவ்மெண்ட் உலக மனிதநேய மக்கள் இயக்கமாக உருவாயிருக்கு. 100% டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம் என்று சொல்லும்போது ஒரு அதீத டெக்னாலஜி பிளாக் செயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பர் டெக்னாலஜியோட சேர்ந்து இயங்கக்கூடிய ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதுல குளோபல் கிரிப்டோ மொமெண்டம் வழியாக இது நடக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பரிசு ஒரு டிஜிட்டல் சொத்தாக பார்க்கப்படுது. கிரவுட் ஃபண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயல் மிகச்சிறப்பாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, புதிய வரைமுறையை ஏற்படுத்தி கொண்டு இயங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிரவுட் ஃபண்டிங் செயல். இதுல உலகம் முழுவதும் இருக்கக்கூடியவங்க பங்கேற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இந்த கிரவுட் ஃபண்டிங் செயல் ஒரு இன்ஃபினிட்டி அப்படிங்கிற சூழ்நிலையில எந்த விதமான ஒரு எல்லைகளும் இல்லாம எல்லைகள் உடைக்கப்படுது. அதாவது இயங்கக்கூடிய எல்லைகளும் பெறக்கூடிய எல்லைகளும் இங்க உடைக்கப்படுது. அன்லிமிட்டெட் டொனேஷன்ஸ், அன்லிமிட்டெட் பொசிஷன்ஸ இந்த சிஸ்டம் உருவாக்குது. இது அஃபிலியேட் சிஸ்டமாக கிடைச்சிருக்கு. அதனால இந்த அஃபிலியேட் சிஸ்டம் பயன்படுத்தக்கூடிய நபர்கள் ஒரு தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி, குழுவாக கூட்டமாக இயங்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே இது ஒரு ஃபண்ட் ரைசிங் தளமாக செயல்படுது. இந்த ஃபண்ட் ரைசிங் அப்படின்ற செயல் ஒரு கிரிப்டோ கிரவுட் ஃபண்டிங் செயலாக இருக்கும்போது, இந்த கிரவுட் ஃபண்டிங் செயல்ல இருக்கக்கூடிய 4 மிகப்பெரிய வகைகள்ல இது டொனேஷன் பேஸ்டு கிரவுட் ஃபண்டிங்காக இருக்கிறதுனால, நாம கொடுக்கிறது மட்டுமே இங்க இருக்கக்கூடிய பிரதானமாக பார்க்கப்படுது. இந்த பிளாட்ஃபார்ம் Web3 அப்படின்ற டெக்னாலஜியில செயல்படுறதுனால, இந்த டேப் அப்படின்ற ஒரு விஷயம், டீசென்ட்ரலைஸ்டு அப்ளிகேஷன் வழியாக மட்டுமே இத அக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு செக்யூரபிள் பிளாட்ஃபார்மாக இருக்கிறதுனால, நம்மளுடைய பணம் டிஜிட்டல் சொத்தாக சேகரிக்கக்கூடிய விஷயத்த நம்ம மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியும். நம்ம மட்டும் தான் அத பகிர முடியும் அப்படிங்கிற ஒரு செக்யூரிட்டி இருக்கு. ஒரு பாதுகாப்பு இருக்கு. அதனால இந்த பிளாட்ஃபார்ம் பாதுகாப்பு தன்மையில இயங்கக்கூடிய ஒரு பிளாக் செயின் அடிப்படையில இயங்குது. அந்த பிளாக் செயின் என்னன்னா, பாலிகன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாக் செயின். இந்த பாலிகன் பிளாக் செயின்க்குள்ள பார்த்தீங்கன்னா, டைம் ஸ்டாம்ப் இருக்கு. 2.2 செகண்ட்ஸ்க்கு ஒரு முறை பிளாக் என்பது கிரியேட் ஆகுது. ஒவ்வொரு 2.2 செகண்டுக்கு ஒரு முறை ஒரு பிளாக் என்பது உருவாகி, டிரான்சாக்ஷன அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால, இத உருவாக்குனவங்களுக்கும் ஒரு மறைமுக வருமானம் இருக்கு. இத உருவாக்குனவங்க யாரா வேணா இருக்கட்டும். 100% நன்கொடை பகிர்வுங்கிற இந்த ஒரு ஆட்டோமேஷன அவங்க தொடங்கி வச்சுட்டாங்க. இந்த உலகத்துல எப்படி ஐடியல் மெஷின்ஸ்ன்னு சொல்லுவாங்களோ, ஒரு முறை இயக்கப்பட்டால் அது தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கும். யாரும் தடை செய்ய முடியாது. அது மாதிரி ஒரு இயக்கம் தான் இந்த ஹைஃபை ஸ்பேஸ் உடைய டெக்னாலஜி ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கை ஒரு சோசியல் என்டர்பிரனர் ஆன வாழ்க்கையா மாறுது. நம்முடைய சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அடிப்படையில நம்முடைய செயல்பாடு அமையுது. இதுல நம்மளுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா, கொடுக்கிறது மட்டுமே. எப்படி கொடுக்கிறோம்? எங்க கொடுக்கிறோம்? அப்படின்னா, கிவ் பேக் டூ த கம்யூனிட்டி. எங்கிருந்து பெற்றோமோ அங்கேயே கொடுக்கிறோம். நம்ம வாழ்க்கையில மறுக்க முடியாத உண்மை என்னன்னா, நம்மளுடைய உடல், உன்னதமான இந்த உடல் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? இந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது. எங்கே கொடுக்க போறோம்? மீண்டும் இந்த மண்ணுக்கே கொடுக்க போறோம். இது யாருமே மறுக்க முடியாத ஒரு உண்மை. அப்படிப்பட்ட உண்மையாக இந்த விஷயத்துல ஹைஃபை ஸ்பேஸ கம்பேர் பண்ணும்போது சரிசமமாக பொருந்துது. எங்கிருந்து எடுக்கோமோ, எங்க கொடுத்தோமோ, அங்கே தான் மீண்டும் மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கு. அப்படிப்பட்ட இந்த விஷயம் சோசியல் எக்கனாமிக் எம்பவரிங் மூவ்மெண்ட். உலக பொருளாதார வலுவூட்டல் இயக்கமாக இருக்கு. இந்த உலக பொருளாதார வலுவூட்டல் இயக்கத்துல நம்மளுடைய பங்கு என்ன அப்படின்னா, கம்யூனிட்டி பில்டிங். நம்மள போல சகாக்களாக இருக்கக்கூடிய ஒரே மாதிரி சிந்தனை கொண்ட நபர்களை இங்க அறிமுகப்படுத்துறது மட்டும்தான் நம்மளுடைய ஒரு செயலாக இருக்கு. இந்த செயலை நாம செய்யறதுக்கு நமக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கக்கூடிய விஷயம் 300 வகையில இயங்கக்கூடிய வேலட் சர்வீசஸ்ல மக்கள் எங்க இருந்தாலும் அவங்க இந்த தளத்துல வந்து அவங்களுடைய பொசிஷனை தக்க வச்சுக்க முடியும். அவங்களுடைய பொசிஷனை தக்க வைக்கிறது மூலமா இந்த இயக்கத்துல அவங்களும் இயங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க என்பது அவங்களுடைய வேலட். அந்த வேலட்டுக்கு ஒரு இயங்கக்கூடிய தன்மை ஸ்பேஸ் 1ல ஆரம்பிச்சு 5 தளங்களாக இது இருக்கு.
அந்த மாதிரி 5 தளங்கள்ல பயணப்படக்கூடிய ஒவ்வொரு வேலட்டும் பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ரிசீவிங் டொனேஷன் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த பெறக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக இந்த ஹைஃபை ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. யாரெல்லாம் இங்க பங்கேற்கிறாங்களோ அவங்க அனைவருமே பாத்தீங்கன்னா 100% வெற்றியாளராக மாற முடியும். எவ்ரிஒன் கேன் ரிசீவ் அன்லிமிட்டெட் டொனேஷன் ஷேரிங் அப்படிங்கிறது தான் இந்த ஈகோசிஸ்டமோட தன்மை. இந்த ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் 100% நன்கொடை பகிர்வு மட்டுமே. அந்த 100% நன்கொடை பகிர்வுல 20% இண்டிவிஜுவலாக நாம போடக்கூடிய முயற்சி. நாம எந்த அளவுக்கு முயற்சி செய்யறோமோ தெய்வத்தால் ஆகாது எனினும் தன் முயற்சி மெய்வருத்த கூலி தரும். சோ எந்த அளவுக்கு நம்மளுடைய முயற்சி இருக்குதோ, எந்த அளவுக்கு நம்முடைய இன்விடேஷன் லிங்க் அஃபிலியேட் சிஸ்டமோடைய இந்த இன்விடேஷன் லிங்க் மற்றவர்களுக்கு பகிரப்படுதோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய தொகையை நாம பெற முடியும். இந்த 20% அப்படிங்கிற இந்த இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தருடைய எஃபர்ட் 80% உலகத்துக்கே கொடுக்கக்கூடிய ஒரு கிவ் பேக் டு த சொசைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில கம்யூனிட்டி டொனேஷனாக ஷேர் பண்ணப்படுது. ஆக மொத்தம் 20 பிளஸ் 80 அப்படிங்கிற இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா 100% நன்கொடை பகிர்வு மூலமா இந்த உலகத்தையே மாத்தி அமைச்சிட முடியும் இப்ப இருக்கக்கூடிய தன்மையை அப்படின்னும் போது இந்த டேக்லைன் நாம ஒரு முறை ஞாபகப்படுத்தணும். born டு சேஞ்ச் த வேர்ல்ட். இந்த உலகத்தை இப்ப இருக்கக்கூடிய தன்மையை மாத்தி அமைச்சிட முடியும். எப்படி மாத்தி அமைச்சிட முடியும்? அதுக்கான பவர் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 2 விதமான பவர் இங்க இருக்கு. ஒண்ணு, கிரிப்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதீதமான லிவரேஜ் மதிப்பு கொண்ட ஒரு டிஜிட்டல் கரன்சியை நாம நம்முடைய முயற்சி மூலமா கொஞ்சம் கொஞ்சமா சேகரிக்கிறோம். அது மட்டுமல்ல, இங்க நம்முடைய டைமை லிவரேஜ் பண்ணக்கூடிய வகையில மக்கள் சக்தி மூலமாக ஒன்றிணைக்கிறோம். இந்த 2 விதமான பவரும் சேர்றது மூலமா நம்ம வாழ்க்கையில ஒரு 10 வருடம், 15 வருடம், 20 வருடம், 30 வருடம் தொடர்ந்து இயங்கி பொருளாதாரத்துக்காக ஓடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறத 1 வருடம் அல்லது 2 வருடத்துடைய சுய முயற்சியில உருவாக்கிட முடியுங்கிற சாத்தியம் இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கு. பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படிங்கிற விஷயம் இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கு. ஒரு முறை செய்த வேலைக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரெவென்யூ என்பது திரும்ப திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு அன்லிமிட்டடாக இருக்கிறத அதே பட்சத்துல அது உயர்ந்து கொண்டே செல்லும் அப்படிங்கிற ஒரு பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கும் இருக்கிறதுனால இந்த பிளாட்ஃபார்ம் ஒரு அதிசயமான பிளாட்ஃபார்மாக நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த பிளாட்ஃபார்ம்ல ஃபோர்ஸ்டு மேட்ரிக்ஸ் அடிப்படையில மேலிருந்து கீழ் இடமிருந்து வலம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3/5 மேட்ரிக்ஸாக இது செயல்படுது. இந்த மேட்ரிக்ஸ ஒரு தனி நபராக இருந்து ஃபில் பண்ணக்கூடிய கடமை இல்ல, இது ஒரு கூட்டு முயற்சி. இது அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுறது மூலமா தானாகவே அது பூர்த்தியாகும். முழுக்க முழுக்க 99% இந்த பூர்த்தி செய்யக்கூடிய வேலையை நம்முடைய ஏஐ ஸ்பேஸ் லூப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் தன்னுடைய பங்கு தொடர்ந்து செயல்படுத்தி எல்லாரையுமே வெற்றியாளராக மாத்துது. இதுல ஒரு அதிசயமான ஒரு திட்டம் இயங்குது. அந்த திட்டம் என்னன்னா 155 முறை நமக்கு கிடைக்கக்கூடியது. ஒரு முறை நாம கொடுக்கிறோம், மீண்டும் நமக்கு கிடைக்கக்கூடியது 155 முறை. இந்த 155 முறையில ஒளிந்து இருக்கக்கூடிய ஒரு 50 முறை கிடைக்கக்கூடிய டொனேஷன் ஷேரிங் பாத்தீங்கன்னா இந்த உலகத்தையே மாத்தி அமைக்கக்கூடிய சக்தி பொருந்திய அந்த 50 பொசிஷன் தான் இத ரெசிப்ரோக்கல் டொனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெசிப்ரோக்கல் என்பது முன்னும் பின்னும் என்று அர்த்தம். முன்னும் பின்னும் என்பது எங்க அப்படின்னா நம்முடைய செயல்பாடு, நம்முடைய வேலட்டோடைய இயக்கம் முன்பாகவும் பின்பாகவும். நம்முடைய வேலட் இயக்கத்தில் முன்பாக செல்லும் போதும் கிடைக்கும், பின்பாக செல்லும் போதும் கிடைக்கும். இந்த முன்பின் செல்லக்கூடிய செயலை ரொம்ப ஒரு அதீத டெக்னாலஜி மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டு இந்த டெக்னாலஜியில ஒரு ஆட்டோமேஷன் இருக்கக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி இந்த ரெசிப்ரோக்கல் டொனேஷன் மூலமாக இந்த உலகத்தை மாற்றக்கூடிய முயற்சி ஹைஃபை ஸ்பேஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இது மூலமா நமக்கு என்ன சார் கிடைக்கும்? நோ மோர் ஃபியர். நம்ம வாழ்க்கையில பயம் என்பது இருக்காது. நோ மோர் ஸ்ட்ரெஸ். நம்ம வாழ்க்கையில எந்த விதமான மன அழுத்தமும் நம்ம கிட்ட இருக்காது. அப்ப என்ன இருக்கும்? ஒன்லி ஹாப்பினஸ், ஒன்லி ஹாப்பினஸ், ஒன்லி ஹாப்பினஸ். அவ்வளவுதான். இதுல இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையை நாம சரியா பயன்படுத்திக்கிட்டோம், இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ முடியும். டெப்ட் ஃப்ரீ லைஃப். ஒரு மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமா வாழ முடியும். ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்.
பினான்சியல் ஃப்ரீடம்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளாதார விடுதலையை நம்ம அனைவரும் அடைய முடியும். இதுக்கு நம்மளுடைய முழு ஈடுபாடு, தொடர் முயற்சி மட்டுமே ஒரு மூல காரணமாக இருக்கு. முயற்சி மட்டுமே மூலதனம் என்று சொல்லும்போது, இங்க அனைவருமே வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கு என்று சொல்லி, ஹைஃபை ஸ்பேஸ் நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய முழுமையாக பயன்படுத்துவோம். இறுதி வரை இயங்குவோம் என்று சொல்லி, நான் என்னுடைய ஷேரிங்க ஸ்டாப் பண்றேன். நன்றி, நன்றி, நன்றி.